வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வாக்கு. மென்மையா பேசுறதுலாம் இங்க வரணும். ரொம்ப மென்மையா ஒரு பதமா ஒரு அரசியல் தலைவர் ஐயோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க பிடிப்போமா, 14 நாள் உள்ள வைப்போமா, அவன் வெயில் எடுப்பானாமா, மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது மாசம் வந்து ட்ரக் வைப்பானா. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், மோடி ஐயா சென்னையில சொன்ன அதே ஊர் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர்ல திறக்கிறோம். என்சி யாராச்சும் ட்ரக்ஸ் இல்ல வித்தானா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும். ஏன்னா அப்பப்ப என்னுடைய போலீஸ் பாஷை வந்திருக்கு. தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவோம். மாட்டான தோலை உரித்து உப்பு கண்டம். போதைப் பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். போதைப் பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது. அது எவனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, எங்கிருந்து வேணாலும் கொண்டு வா, கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வாக்கு. மென்மையா பேசுறதுலாம் இங்க வரணும். ரொம்ப மென்மையா ஒரு பதமா ஒரு அரசியல் தலைவர் ஐயோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க பிடிப்போமா, 14 நாள் உள்ள வைப்போமா, அவன் வெயில் எடுப்பானாமா, மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது மாசம் வந்து ட்ரக் வைப்பானா. இந்த என்சிபியினுடைய வேலையை புடிச்சு உரிச்சு உப்பு கண்டம். கண் முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னுடைய உத்தரவாதம், அது மோடி அவர்களுடைய உத்தரவாதம். ஏன்னா இத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 200க்கு மேல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கு. இந்தியாவுடைய கல்வி நகரம்னா முதல் நகரம் அது கோயம்புத்தூர். இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க. இத்தனை குழந்தை இந்த பரிமாண வளர்ச்சி 15 வயசு 16 வயசு தப்பு எது சரி எது அப்படின்னு பார்க்கிற வயசு. அந்த வயதுல ஒரு தப்பு செய்வது ஒரு இயற்கை தான். அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரை பொறுத்தவரை படிக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஒரு முறை போதை கலாச்சாரம் வந்துருச்சுனாங்க இது பஞ்சாப் மாதிரி மாறி. இதைத்தாங்க நாங்க பேச. சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே. பொம்மை முதலமைச்சர் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. இந்த தேர்தலிலே 3 பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன. ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலே சகோதரி போட்டியிடுகின்றார். ஆக பாண்டிச்சேரியிலே கழக பொறுப்பாளர் போட்டியிடுகின்றார். ஆக தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி 1, இடைத்தேர்தல் சட்டமன்றம் 1, அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற அரும்பாடுபட வேண்டும். எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று, பிரதமரை பற்றி விமர்சிப்பார். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார். இது 2 தான் அவர் பேசுவதை பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவது காணோம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே. பொம்மை முதலமைச்சர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு